அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற அது போதகனோ, அது விசுவாசியோ, அது பிரசங்கிக்கிறவனோ கேட்கிறவர்களோ வித்தியாசமே இல்லை. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் ஒரு கூட்டம், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் ஒரு கூட்டம், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் ஒரு கூட்டம், விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள். பிரசங்கிக்கிற ஒருவன், அவரை குறித்து கேள்விப்படுகிறவர் 1000 பேர். லூக்கா 15:1. நல்ல அழுத்தம் திருத்தமா 1, 2, 3, 4 இல்ல, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஏசப்பாவை நினைச்சா புல்லரிக்குதுங்க. ஏதோ ஒரு மூலையில் ஆண்டவராக இயேசு அமர்ந்திருக்கிறார். அவரிடத்தில் நிரம்ப வசனங்கள் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. ஆனால் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவன் கையிலே மது பாட்டிலோடும் இக்கரங்களிலே மாதுவோடும் போய் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவிடத்தில் வசனம் இருக்கிறது. வசனத்தை கொண்டு அவர்களை தூய்மைப்படுத்தவருக்கு வல்லமை இருக்கிறது. வசன வார்த்தை கேட்காம எத்தனை பிரசங்கமும் உன்னை தூய்மைப்படுத்தாதுங்க. அதனால இயேசு தம்முடைய அந்த விருப்பங்களை உங்களுக்குள்ள போட்டுறாரு. அல்லேலூயா. யாருக்குள்ள போடுறாரு? சத்தமா யாருக்குள்ள போட்டாரு? முதல்ல அதுல கவனமா இருங்க. நீங்க பாட்டு ஏதாவது இங்க பாருங்களேன். அவர் சகல ஆயக்காரரோடும் பாவிகளோடும், அசிங்கமா, சகல ஆயக்காரர். நல்ல 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 இயேசுவை காட்டுறவங்களுக்கு என்ன முகம் நிமிந்து பாருங்க. நீங்க 10 தலை இயேசு, 3 தலை இயேசு, வெள்ளை வெள்ளையர் இயேசு, ஏஐயில் இருக்கிற இயேசுலாம் கிடையாது. சகல ஆயக்காரரோடும், இன்க்ளூடிங் சகையு, சகல ஆயக்காரரோடும் பாவிகளோடும். ஒரு பாவி உங்களுக்கு தெரியுமா? பாவிகள்னா யாருன்ட்டு? பாவிகள சொல்லுங்க. பாவிகள் என்பவர்கள் யாரு? இல்லை, நீங்க தான் வச்சிருப்பீங்க மனசுல. ஏன்னா இயேசுவோடு இருக்கிற பாவி அவன் பரிசுத்தமான பாவி. எப்படி சொல்லுங்க? இப்போ என்னோட யார் இருந்தாலும் ரொம்ப பாவி. ஆனா இயேசு கிட்ட உட்கார்ந்துருக்க பாவி, பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க பாவியா இருந்தாலும் யாரோட அமர்ந்திருக்கீங்க? என்னக்கா புரியுதா புரியலையா? உங்களோட இருக்கவங்க எல்லாம் பாவி, ஓகே. ஆனா இயேசுவோடு இருந்தா அது பரிசுத்தமான பாவி, அது நீதியான பாவி, அது ஏங்க எத்தனை தீர்க்கதரிசி அப்படி இருக்காங்க? கை தட்டி நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு. நரகத்துக்கு போறவங்களாம் இருக்காங்க. ஒரே வழி என்ன? ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தை இயங்குகிற என் இதயத்தில் போடும். நான் யாரால் இருந்தால் என்ன ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, இருதயத்தில் உம்மை ஏற்றுக்கொண்டேன். என் இருதயம் இயங்குகிற சத்தத்தை கேட்கிறேன். இருதயத்தை இயக்குகிற உம்முடைய சத்தத்தை கேளாமல் இருப்பேனோ? Speak to me, Daddy. என்ன சொல்லுங்க? சகல சகல. உங்க சகலையை சொல்லலைங்க. நான் சகல எப்படி இருக்கு? அது சகல சொல்லுங்க. சகல ஆயக்காரரோடும் ஊரடிச்சு உலையில போட்டவன். நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? இயேசு தம்முடைய விருப்பத்தை ஆயக்காரனுக்குள் போட்டார். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வசனத்துக்காக மட்டும் இயேசுவிடம் வந்தான். இதுதாங்க தேவனுடைய வல்லமை. உங்கள எத்தனை பேருங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வசனத்துக்காக வாழ்றீங்க? காலையில எழுந்தா காப்பிக்கு முன்னால வசனம் வாசிக்கிறது எத்தனை பேருங்க? சகல ஆயக்காரர், எஸ், அவங்க எல்லாம் சிந்தருதாங்க. அதனால எதுக்குங்க வந்தான் தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆகிலும் வசனத்தை கேட்காமல் என்னால் இன்றைக்கு எதையும் செய்ய முடியாது. சரி, நல்ல விசுவாசி தான் நீங்கெல்லாம். அவன் எதுக்கு வந்தான்? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்க அதுக்கு வரல, அவன் வந்திருக்கான். இயேசு என்றால் வசனம், இயேசு என்றால் சத்தியம், இயேசு என்றால் விடுதலை கொடுக்கிற வார்த்தைகள். எங்கு செல்லுகிறாய்? பாட்டிலோடு. எங்கு செல்லுகிறாய்? நிறை போதையோடு. எங்கு போகிறாய்? பரிசுத்தமில்லை என்று அநேகரால் தூஷிக்கப்பட்டு நான் இயேசுவிடம் போகிறேன். எதற்காய்? வசனத்தை கேட்பதற்காய். கரங்களை தட்டி அந்த நாள்ல வாழ்ந்திருக்காங்க.
அதனால வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. பரிசேயரும் சதிசேயரும் பயந்து போனாங்க. பாஸ்டர்லாம் பயந்தாங்க. என்னடா அவன் குடிகாரனா இருக்கிறா, என்னடா அவன் விபச்சாரியா இருக்கிறா, ஆனா எங்கடி போற, எங்கடா போற? இயேசு வந்திருக்கிறார். அவரிடத்திலே காசை அல்ல, பணத்தை அல்ல, புகழை அல்ல, வீட்டை அல்ல, ஆட்டை அல்ல, மாட்டை அல்ல, என் ரட்சகரிடத்திலே நான் வார்த்தைகளை கேட்க போகிறேன் சொன்னார். அவர் இவர் அல்லவா என் தாய் என்று சொன்னார். நீங்க பேர் வைக்கலாம், டிஎல்சிக்காரவங்க, பெந்தகாஸ்துக்காரங்க, முன்னால வந்தாங்க, பின்னால வந்தாங்க, ஆதியில வந்தாங்க, அந்தத்தில் வந்தாங்க, நடுவில் வந்தாங்க. இயேசு சொல்லுவார், என்னிடத்திலே வந்து வசனத்தை கேட்க எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இயேசுகிட்ட யாரெல்லாம் போனாங்களாம்? பாவிகளும் சகல. எதுக்குமா? வசனம் கேட்குங்க. இங்க நீங்க என்னைக்காவது நான் ஆயக்காரன் இல்லை, நான் பாவியும் இல்லை, ஆனா வசனமும் கேட்க போறதில்லை. என்ன கேட்டகரினே தெரியலையே. ஒன்று பாவியா இருக்கணும் இல்லையா, இல்லை அநீதிமானா இருக்கணும், துன்மார்க்கனா இருக்கணும். ஆனா நான் பரிசுத்தவான், பட் ஆனா வசனம் வாசிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, அதே மேல் அஃபெக்ஷன் இல்லை. வசனமே இல்லாமல் எப்படி பரிசுத்தமாக இருப்பது? அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை சுத்தப்படுத்துகிறார். 17 படிங்க. பிதாவுடைய வசனத்தினாலே என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன் இயேசுவே சொல்றார். வாசிக்கலாமா? யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே எதனால பரிசுத்தமாக்கும்? இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன்? சத்தமா என்ன பேசிட்டு இருக்கேன்? அதுதான் உங்களை என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. நீங்க பாட்டு ஜனகணமன பாடிட்டு நடு வாக்கெடுத்து செய்விட்டு அழகா அப்படியே அந்துசா அப்படி சூப்பரா வந்து நான் பரிசுத்தம்னு சொல்லாதீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துகிற வசனத்தை முதலாவது கேட்கணும். உங்களுடைய வசனமே சத்தியம். இந்த மாதிரி ஒரு மகிமையான கடவுளை, உளமாற பேசின கடவுளை பார்க்குறீங்களா? இயேசு சுவாமி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர் கங்கா நதிக்கு போகல, யமுனா நதிக்கு போகல, தாம்பரகுளத்துக்கு வரல, உப்பனாத்துக்கு போகல, தரங்கம்பாடி கடற்கரைக்கு வரல. அவர் சொல்லுகிறார், கவனிங்க, தேவகுமாரனாகிய நானே என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவி பெற்றேன், அந்நிய பாஷை பேசினேன், அதை பண்ண, இது வசனம் தான் எனக்கு பரிசுத்தமாக்கிச்சுன்றார். அப்போ ஆயக்காரர் எதுக்கு போறாங்க? கேட்டா என்ன ஆயிடுவாங்க? கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா. அதனால உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறது எது? சத்தமா. அதனால தான் விருப்பத்தை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? முதல்ல போட்டார். போட்டுட்டு எரிகோவில் வந்து நிற்கிறார். என்னத்தை சகைக்குள்ள போட்டாரு? சத்தமா சொல்லுங்க. என்னத்தை போட்டாரு? யாரை ரட்சிக்க போறாரு? யாரை ரட்சிக்க போறாரு? எதனால ரட்சிக்க போறாரு? வசனத்தின்படி எதனால ரட்சிக்க போறாரு? அப்படியே சத்தியம் வந்து நிற்கிது. விருப்பத்தை போட்டார். என்ன பண்ணிட்டான் அந்த பையன்? குள்ளனா இருந்தபடியினால் எங்க போய் உட்காந்துக்கிட்டா? யாரை தேடி? இயேசு எதுக்கு எரிகோ என்ற பேராட்சியில் நிற்கிறாரு? இழந்து போனதை தேடவும். அவர் அவனை தேட வேண்டும் என்ற விருப்பத்தை எடுத்து அவனுக்குள் போட்டபடியினாலே அவர் வருவதற்கு முன்பாகவே இவன் அவரை தேட வேண்டும். சொத்தை அல்ல, பொருளை அல்ல, மனுஷர்களை அல்ல, புகழை அல்ல. எந்திரிச்சதிலிருந்து என்னமோ தெரியல, இயேசுவை தேடணும், என்னமோ தெரியல, இயேசுவை பார்க்கணும், என்னமோ தெரியல, இயேசு எப்படிப்பட்டவர். அவன் எந்திரிக்கும் போதே தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும். சொல்லி கண்டினியூ நீங்க சொல்லுங்க. தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும். சத்தமா தேட வேண்டும். தண்ணி குடம் தூக்கும் போது தேட வேண்டும். அஞ்சரைப்பட்டி பார்க்கும்போது தேட வேண்டும். சத்தமா சொல்லுங்க. இந்த எண்ணம் உனக்கு உருவாகிவிட்டால் உனக்கும் இயேசுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு அர்த்தம். சபையை தேட வேண்டும், பிரசங்கியாரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, பாடு, உபத்திரவம், கண்ணீர், வேதனை, கவலை வந்தாலும் இயேசுவை
அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா உனக்கு அவருக்கு ஏதோ ஒரு லிங்க் வந்துருச்சு. இல்லைன்னா கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோமே அப்படின்னாலும் அக்கிரம செய்ய காரணம் என்னை விட்டு அகன்றப்போ இப்படி நாமத்தினாலே நான் அநேக அற்புதங்களை அது மாதிரி போய் விழுந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் இப்போ எச்சரிக்கிறேன். அவர் விருப்பத்தை உனக்குள் போட்டிருக்கிறார். உட்காரு, அப்படி சமூகத்தில் இரு, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. அவர் விருப்பம் உன் விருப்பம் இணையணும். அல்லேலூயா. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி ஆவதாக அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆமென். நீங்க சபையில் வந்து இதெல்லாம் கத்துக்கணும். வந்து பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது. முதல்ல கத்து அவர் விருப்பத்தை போட்டிருக்கார். ஆமென். இப்போ சகைக்குள்ள விருப்பம் இருக்கு. அதே விருப்பம் யாருக்குள்ள இருக்கு சொல்லுங்க? நான் அவனை தேட, அவன் அவரை தேட. மறுபடியும் சத்தமா, நான் அவரை தேட. என்ன நான் அவரை தேடன வெண்டைக்காயை தேடன்றீங்க, நான் பீன்ஸை தேட ஒரு அவரை தேடன். அந்த அவரை இல்லைங்க. ஓ, எனக்கு உடம்புலாம் சிலுக்கிறதுனால அப்படி நிற்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வானாதி வானத்தை உருவாக்கின தேவன் என்னை தேடி வரார். அதே நேரம் அவர் சும்மா என்னை தேடி வரல, அவரை தேடும்படியாக அவர் ரபா ஷதா ரெடி காபாலை காட்டோரா தாரா. உங்களுக்கு உண்டு அந்த எண்ணம் இருக்கா? யாராவது உங்களுக்கு தாறு கம்பு தெரியுமா? உங்களுக்கு நான்லாம் ரேக்கலா வண்டி ஓட்டும் போது சரியாக போகிறேன்னு சொன்னால் தாறு கம்பு வச்சு அப்படி குத்துவோம் அப்படின்னு மாடு போகும். சர்ச்சுக்கு வரவங்க பைபிள் படிக்கிறவங்க பார்த்தா ஏதாவது தாறு கம்பு போட வேண்டியதாக இருக்குது. இல்லைங்க, அவர் உன்னை தேட நினச்சிட்டாலே தன் விருப்பத்தை உனக்குள்ளே போட்டுருவார். ஆட்டோமேட்டிக்காக அவரை தேடுவேன். ஏதாவது இருக்கிறீங்களா அந்த மாதிரி? கை தூக்கி காட்டுங்க. சபை மட்டும் மூடட்டும். தேடாத இடம் தேடி உங்களை தேடுறதே கஷ்டமாயிரும். சொல்லுங்க, அவர் யாரை தேடுறாரு? இழந்து போனதை தேடவே. யாரை இழந்து போனார் அவரு? சகையில். வாசிங்க, மத்தேயுல வாசிங்களா? அவர் சகல ஆயக்காரரோடு என்ன என்ன பண்ணிட்டாரு இப்போ அவரு? அவன் பாட்டில் கையுமா தான் இருக்கிறான். சொல்லுங்க, தொழில் சுத்தமாக தான் அந்த பொம்பளைக்கு நடக்குது. என்னத்தை பாக்கிட்ட இங்கேருந்து என்ன போட்டாரு? விருப்பத்தை போட்டார். என்ன போட்டாரு? சத்தமாக சொல்லுங்க, என்ன போட்டாரு? போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கவனிங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி அல்லேலூயா பேதுரு பாடு, யாக்கோபு பாடிட்டு இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஆள்லாம் வருது, ஆடிக்கிட்டே வருது. சகைக்கள் வராங்க, குள்ள வரான், பாவி வரான், அக்கிரமக்காரன் வரான், பொய் பேசுகிறவன் வரான், புறணி அடிக்கிறவன் வரான், யாரோ வராங்க. இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி போடலேலூயான் இருக்கிறார் இயேசு. ஏன்னா அவர் தம் விருப்பத்தை எடுத்து போட்டார். அவங்க வந்துட்டு இருக்காங்க. சகல ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் சொல்லுங்க என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஏன் அந்த பேச்சு? அடுத்த வசனம் நீங்க ஏன் சொல்றீங்க? வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அடுத்த வசனம். அப்போது பரிசேயரும் நிறைய பைபிள் படிச்சவங்களும் பாஸ்டர்மார்களும் முறுமுறுத்து என்ன பண்ணிட்டாரா? வேகமா சொல்லுங்க, வேகமா, எத்தனை சத்தமா சொல்லுங்க. பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, சத்தமா சொல்லுங்க. இயேசு பரிசுத்தமான ஏற்றுக்கொள்ளுகிறாரா, பாவி ஏற்றுக்கொள்ளுகிறாரா? நல்லோர் மேல் மாத்திரம் தானா, தீயோர் மேலுமா? அவர் நன்மைகளை நல்லவர்களுக்கு மாத்திரம் தானா, நன்றி கெட்டவர்களுக்குமா? இயேசுவை காட்டுகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. நான் தான் சொல்றேனே, அதாவது கடவுளை வச்சுக்கிட்டு கும்பிடணும், தோத்தரிக்கணும், காலில் விழணும், கையில் விழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உழுவுறாங்க. தொண்டை நெட்டு பண்ணி அப்பதான் யார் ஏத்துக்குவா? சொல்லுங்க. சொன்னாரா?
பிதா ஆவியாய் இருக்கிறார். சோ வாட்? நீயும் ஆவியோடும் சத்தமா ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள், அது மட்டும் போதுன்ட்டார். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்ல அதுதான். சிலுவைக்கு பிறகு ஆஃப்டர் குருசிவேடி பிறகு எல்லாத்தையும் தேவன் மாத்திட்டார். இப்போ நிறைய உங்களுக்கு தொண்டு நீட்டு பண்ணிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அவர் யாரோடு தான் இருந்தார்? ஆயக்காரரோடும். அவங்கள என்ன பண்ணுறாரு? அங்கே பாருங்க பேதுரு இயேசுவை அங்கே பாருங்க, ஒரு பாவி வர்றதும் கர்த்தர் தள்ளுறதும், ஒரு விபச்சாரி வர்றதும் போ அப்பாலே போ சாத்தானே அப்படின்றதும், இப்படியே போராடிட்டே இருக்காருங்க இயேசு. பாவங்க 30 வயசுல வந்து நின்றுக்கிட்டு எத்தனை பாவி வந்தாலும் போ போ போங்கிறாருங்க. இல்லையே, அவர் பரிசேயரும் வேதபாரரும் சொல்றா, பாவிகளும் ஆயக்காரரும் அவரிடத்திலே போகிறார்கள், அவர்களோ ரபாஷ் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவை காட்டிட்டேன்னா இயேசுவை புரிஞ்சிட்டீங்களா? கேலண்டரை கிழிச்சிருந்தீங்களா? மண்டையில் இருக்கக்கூடிய கருதரத்துக்கு ஏறி கருதராக இயேசு கிறிஸ்து. இந்த தம்பி ஒருத்தர் இறந்துட்டார் பக்கத்தில், மணியக்காவுடைய பையன். அவனை வெளியில் வந்தாலே சொல்லுவாப்புல கருதருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு. அழுதுந்திருத்தமா இருக்கணும் நீங்கள் எல்லாம். ஏன் அவங்க மண்டையில் இருக்கிறத அரணை உடைங்க. சத்தியம் சொல்லுது, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்து இருக்கிறார், மாத்திரமல்ல அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? அவங்க மட்டும் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா.